Hi friends, இன்னைக்கு நம்ம banana cake எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை, அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் மெல்டட் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணது, அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் சில்டு மில்க். ரொம்ப கூலிங்காக வேணாம், லைட்டாக கூலிங் இருந்தால் ஓகே தான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம 2 கப்பு மைதா மாவு, 2 கப்பையும் ஒன்றா ஒரே கப்லேயே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு இது நல்லா ஜலிச்சுக்கோங்க. எதுக்கு நம்ம ஜலிக்கிறோன்னா அந்த ஸ்க்ரம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வராமல், ஏதாவது கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது அப்படியே இதுவாகிடும். அதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரையை நல்லா அரைச்சி ஐசிங் பண்ணி போட்டுக்கோங்க. இது கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிங்கனாலே அந்த சர்க்கரை நல்லா பவுடர் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பனானா கேக்கு நம்ம பனானா ஆட் பண்ணுறோம். பனானாவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக்கில் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு நான் இப்போ நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். நீங்கள் பனானா கேக்கு உங்களுக்கு இன்னும் பனானா ஃப்ளேவர் வேணும்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் 2-3 பனானா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு 3 கரெக்டாக இருக்கணும்னு தோணுச்சு, அதனால் 3 ஆட் பண்ணுறேன். நீங்கள் பனானா ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சாப்பிங் நட்ஸும் சேர்த்துக்கோங்க, ட்ரை நட்ஸும். உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணான்றவங்க விட்டுடலாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம் விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போது உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இதுவும் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாம். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணால் அந்த கேக்கோட அந்த சாக்லேட் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த பேக்கிங் ட்ரேயில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர், அதாவது பட்டர் பேப்பரை ஆட் வச்சு நான் உங்களுக்கு பட்டர் நல்லா தடவி விட்டு உள்ளேயும் வெளியிலையும் தடவி விட்டுட்டு, ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது, ஒரு காலுக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் இது ஆட் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்க்கு நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை மேலே நட்ஸ் ஆட் பண்ண உடனே நீங்கள் ஒரு 3-4 டைம் நல்லா டேப் பண்ணுங்கள் அந்த ட்ரேவை. ஏன்னா அப்போ தான் அதாவது பபுள்ஸ் உள்ளே இருந்தாலும் உங்களுக்கு அழகாக அது செட் ஆகி கரெக்டாக எல்லா கார்னர்ஸுக்கும் போயிட்டு அந்த டோ மாவு போய் செட் ஆகும். இப்போ அதை ஓடிஜியில் குக் பண்ண போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டில் 30 மினிட்ஸ் வச்சு குக் பண்ண போகிறேன். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌனாக நல்லா குக் ஆகிருப்பாருங்க. அது ஒரு குச்சை உள்ளே விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா இன்னொரு 10-15 மினிட்ஸ் வைங்க, நல்லா குக் ஆகிடும். இப்போ கேஸ்லேயும் குக் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 1 லேயர் சால்ட்டு போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா சூடு பண்ணணும். அந்த பேனை சூடு பண்ணக்கப்புறம் பேலட் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்ச அந்த டோ, அந்த பேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே வச்சு குக்கரை வெயிட்டு போடாமல் மூடி ஒரு 1/2 அன் ஹவர் to 40 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். கேக் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள், நீங்கள் இது குக் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.